வணக்கம் என் முருக பக்தர்களே. வாழ்க்கையில் சில நேரங்களில் எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே எதுவுமே நம்ம விருப்பப்படி நடக்காத மாதிரியே இருக்கும். மனசில் கவலை, பயம், ஏமாற்றம் என பல எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று தான், முருகர் நம்ம கூட இருக்கார். முருகப்பெருமான் நமக்கு கொடுக்க ஒவ்வொரு சோதனையுமே நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு படிக்கட்டாகும். இப்போ மேலே மாடிக்கு போகணுன்னா படிக்கட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது மாதிரி படிக்கட்டுங்கிறது சோதனை மாதிரி தான். இன்றைக்கி நம்ம சிந்தக்கூடிய கண்ணீராகட்டும், கவலைகளாகட்டும், நாளை நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியாக கூட மாறலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். நம்ம குழந்தைங்க மேலே கண் விழிப்போம், இல்லை பக்கத்தில் நம்ம கணவருடைய முகத்தில் கண் விழிப்போம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா மொபைலில் தான் கண் விழிக்கிறோம். அதை எல்லாம் விட ஓம் சரவணபவன் சொல்லிட்டு முருகனுடைய திருவருவு படத்தால் போய் கண்ணு முழிச்சோம்னா நமக்கு எப்போவுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு நாளுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். முருகனுடைய வேல் நம்மகிட்ட இருக்கிற தடைகளெல்லாம் அகற்றி விடும். அவருடைய அருள் நம்ம வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும். அப்புறம் பார்த்தோம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முருகனை ஒரு பக்தியாவது வச்சு தினந்தோறும் வழிபட்டாலே போதும். ஆடம்பரமாக வழிபடணும்னு அவசியமே கிடையாது. முருகன்கிறது வெறும் தெய்வம் மட்டும் இல்லை. நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னா நம்பிக்கையாகவும், தடுமாறிட்டோம்னா வழிகாட்டியாகவும், துன்பப்பட்டுட்டோம்னா ஆறுதலாகவும் இருப்பார். சிவபெருமானின் ஞான சக்தியாக அவதரித்தவர் தான் நம் முருகப்பெருமான். திருப்பரங்குன்றம் முதல் பழமுதிர்ச்சோலை வரை 6 வடை வீடுகளில் எழுந்தருளி நமக்காக அருள் புரிகிறார். ஒரு முறை ஓம் சரவணபவ என்று மனமுருகி அழைத்தாலே போதும், நம்மளுடைய துயரங்களை எல்லாம் களைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பாதையை அமைத்து தருவார். கடன் தொல்லை, மனக்கவலை, குடும்ப பிரச்சனை, உடல்நலக்குறைவு என எந்த சோதனை வந்தாலுமே முருகன் மீது நம்பிக்கை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக துணிவு பிறக்கும். முருகன் கோவிலுக்கு ஏன் போகிறோம்? பக்தி நல்ல எண்ணங்களோடு வாழ்வதும், பிறருக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்வதும், உண்மையாக இருக்கிறதும் தான் முருக பக்தியோட அடையாளம். அன்பே முருகன், கருணையே முருகன், நாணமே முருகன். இந்த நாளில் முருகபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்தையும் வழங்கட்டும். வெற்றிவேல், வீரவேல். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் தினந்தோறுமே காலையாகட்டும் மாலையாகட்டும் 2 வேளையிலுமே முருகப்பெருமானுக்கு நான் அபிஷேகம் செஞ்சு வணங்குவேன். முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போட்டு என்னால் முடிந்த 5 வகை அபிஷேகங்களை பண்ணி அவரை வணங்குவேன். சஷ்டி நாளாகட்டும், கிருத்திகை நாளாகட்டும், எல்லா நாளிலுமே அவருக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். கந்த சஷ்டி நாளில் 48 நாளுமே விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே முருகனுடைய வேல் என்ன பண்ணும், நமக்கு ஒரு காக்கும் கடவுள்